ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த ஒரு பொருள் உங்களிடம் இருந்தால் மட்டும் போதுங்க, வீட்டோட செல்வ வளம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. பொதுவாக நம் வீட்டில் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அதற்கு செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை சேமிக்க நம்ம எவ்வளவு தான் கடுமையாக உழைத்தாலும் சில சமயங்களில் நம்மளால் பணத்தை சேர்க்கவே முடியாதுங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சில எளிமையான பரிகாரங்களை, தாந்திரிக பரிகாரங்களை செய்வதன் மூலம் நம் வீட்டில் பணம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகளும் செலவுகளும் படிப்படியாக குறைய தொடங்குங்க. வீட்டில் பணவரவு அதிகரிக்க நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் அதை அனைவராலும் செய்ய முடியாதுங்க. எனவே பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த எளிமையான பரிகாரம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை வாய்ந்தது. இந்த எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் 3 தாங்க. அதுவும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தாங்க. ரூபாய் நோட்டு, பன்னீர் மற்றும் கிராம்புங்க. இவைகள் 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. அதன் மூலம் நம் வீட்டிற்கு பணவரவும் அதிகரிக்கும், செலவும் குறையுங்க. இந்த எளிமையான பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படும் 3 பொருட்களும் நம் வீட்டிலேயே இருக்கும். இல்லையென்றால் அருகில் உள்ள கடைகளில் வாங்கி கூட வச்சுக்கலாங்க. முதல்ல ஒரு தூய்மையான கிண்ணத்தில் பன்னீர் சேர்த்து அதில் உடையாத முழு கிராம்புகளை சேர்த்து வைக்கணுங்க. 3 கிராம்புகள் சேர்த்தாலே போதுமானதுங்க. நாளை இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இன்று இரவே தண்ணீரில் இந்த கிராம்பை ஊற வைக்க வேண்டுங்க. அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 10 ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரிங்க. அந்த ரூபாய் நோட்டை விரித்து வைத்து அதில் உங்களுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் 3ஐயும் ஒரு சேர வைத்து கிராம்பு ஊற வைத்த பன்னீரை லேசாக தொட்டு 3 விரல்களால் ரூபாய் நோட்டின் மீது பட்டை போடும்படி தடவி விடணுங்க. நிறைய தொட்டு ரூபாய் நோட்டின் மீது தடவினால் ஈரமாகிவிடும். அதனால் லேசாக தொட்டாலே போதுமானதாக இருக்குங்க. இந்த 3 விரல்களும் சூரிய கிரகங்களான குரு பகவான், சூரிய பகவான் மற்றும் சனி பகவானை குறிக்குங்க. எனவே இந்த 3 விரல்களாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதற்கு பலன்கள் நமக்கு நிறையவே கிடைக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்திய ரூபாய் நோட்டை நாம் நம்முடைய பர்ஸ், பீரோ, தங்க நகைகள் வைக்கும் இடம், பணம் வைக்கும் இடம், பாக்கெட் போன்ற இடங்களில் நம்ப வச்சுக்கலாங்க. ஒருபோதும் இந்த ரூபாய் நோட்டை செலவு செய்யக்கூடாதுங்க. 3 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த நோட்டை எடுத்து இதே பரிகாரத்தை மறுபடியும் செய்யலாங்க. அப்படி இல்லையா அந்த ரூபாய் நோட்டை ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு பயன்படுத்தி விட்டு மற்றொரு ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து கொண்டே இருக்கலாங்க. இந்த பரிகாரத்தை செய்ய நம் வீட்டில் பணம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பணவரவு அதிகரித்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.